பம்பர விளையாட்டுல சுருட்டை ஊற விட்டுக்கிட்டு இருந்தான். பசங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சாங்க. பம்பர விளையாட்டுல சுருட்டி அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பசங்களை காப்பாத்த ஒருத்தன் காலடி எடுத்து வச்சான். அவன் வந்த நேரம் காட்டு தீயே பத்திக்கிச்சு. தம்பி 1vs1 வரியா? வாங்க, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஹபீட். என்ன அதுக்குள்ள எடுத்துட்டான்? என்ன தம்பி பாயிண்ட் வரட்டும். என்ன கிளப்பிட்டான்? பாயிண்ட் வரட்டும். கொளுத்து. என்ன வல்லா தாண்டிட்டு இப்ப அடுத்து உக்கு வைப்பானு. ஹீரோ சார், ஹீரோ சார். தம்பி 1vs1 வரியா? மாணவர்களே, திருக்குறள் சொல்லிட்டு கீழே உட்காருங்க, இல்லனா வெளில போய் முட்டி போடணும். சொல்டா சார். நான் சொல்றேன் சார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாக்கு. என்னடா துப்பு துப்புன்னு இருக்க? நான் துப்புறதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போய் முட்டி போட்டுரு. செல்வத்துள் செல்வம் 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 செல்வம். என்னடா செல்வம் சேகரன்னு இருக்க? வெளில போய் முட்டி போடு போ. ராஜ்குமார், நீ சொல்லு. அவன் அப்படி சொல்ல மாட்டான். ராஜ்குமார், உனக்கு தான் தடம். சீக்கிரம் வந்துடுறான்ல. நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடமே தரும். சூப்பர் ராஜ்குமார், உட்காரு, கீழே உட்காரு. ஹே ராஜ், மாஸ்க் காட்டிட்டு போ. நம்ம தான் இங்க. சரி சரி, மூடிட்டு உட்காரு. எப்படா சொன்னா? தம்பி, ரோட்ல யாரும் கிரிக்கெட் விளையாட சொல்லிட்டேன். இல்லனா ஆன்டி டாப்ப கையில மேல கட்டி அடி கிச்சஞ்சிரும் உங்களை. A few minutes later. ஏன்டா கிரிக்கெட் விளையாடலையா? அந்த ஆண்டி ரோட்ல விளையாட விளையாண்டாங்க. ஆன்ட்டி திட்டுறாங்களா? இங்க வாங்கலாம், நம்ம திருடாது. நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கத்த தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம கிரிக்கெட் விளையாடுறத விட்டு விடக்கூடாது, சரியா? சொல்லுவாங்க, உங்க வீட்டு ரோட்டு பக்கம் போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. இது கவர்மெண்ட் ரோடு அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம கிரிக்கெட் விளையாடுறத காப்பாத்துறதுக்கு பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். A few minutes later. ஐயோ, லே தம்பி, இந்த பேட்டை கொஞ்சம் பிடி. எவன்டா அந்த பால் அடிச்சது? எவன்டா? நான் அப்பயே சொன்னேன் ஆன்ட்டி, இவனுங்க தான் இது கவர்மெண்ட் ரோடு, யாரு கேட்பான்னு சொன்னானுங்க. அண்ணே, பால் எப்படி எடுக்கிறது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. A few minutes later. அண்ணே, மாடியில யாரும் இல்ல. அண்ணே, கொலையில யாரும் இல்ல. சுத்தி யாரும் இல்லண்ணே. வீட்டு ஃபுல்லா யாரும் இல்லண்ணே. வாசல்ல மட்டும் இருக்காங்க. இப்ப வாண்ணே. காய்ஸ், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே? இந்த ரிஸ்க் நீ எடுக்கணுமாண்ணே? என்னை விட நம்ம பால் தான் முக்கியம். அண்ணே, அங்க பத்தியா பிளான் வர்றான். அவனுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், வா நம்ம போவோம். A few minutes later. செத்தாண்டா சேகர் இன்னைக்கு. லே வர கேசல. என்னப்பா, வேலைக்கெல்லாம் போறதில்ல போலையே? வேலைக்கெல்லாம் போறமாம்மா. வேலைக்கு போறியா? என்ன வேலைப்பா? ஐடி வேலை மாமா. ஐடியா? 10,000 ரூபாய் தருவானுங்க. இல்ல மாமா, 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. 1 லட்சமா? சரி சரிப்பா, மாமா அப்புறம் வரேன். ஏ தம்பி, நீ வாங்குற சம்பளமே 10,000, அந்த ஆள்கிட்ட போய் 1 லட்சம் சொல்ற? ஓடுமா, அந்த ஆளு நீ நிம்மதியா தூங்க மாட்டான், அது போதும் நமக்கு.
A few minutes later. ஐயோ வயிறு எரியுதே. ஏங்க அசையாம இருங்க. ஏய் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாண்டி ராஜ்குமார். அவன் படிக்கிற புள்ளங்க. படிக்கிற பையனா? சரி 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 சரி. அம்மா குளிருதுமா, சுடு தண்ணி போட்டு விடுமா. இல்ல ஒப்பனுக்கு இப்பதான் எரிச்ச நின்னுது. சரி இரு. ஏங்க என்னடி? எழுத்த விட்டு பையன் 2 லட்சம் சம்பளம் வாங்குறானா? 2 லட்சமா? ஐயோ எரியுதுடி. ஏ குற சீக்கிரம் குற. என்னடா என்ன மண்டை அங்கே நீட்டிட்டு இருக்கு? ஏன் படி வச்சுக்க முடியா? ஸ்கூலுக்கு தானே வர? 11 வந்தோடனே திமுறா போட்டேன்னு வச்சுக்க. கையை நீட்டு நீட்டு. என்னடா இவ்வளவு நகம்? என்ன சூனியக்கரைய மாறிட்டு இருக்கியா? நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். டேய் என்ன ஸ்கூலுக்கு விக்கலாம் போட்டு வரா? சார் ஏறினச்சு சார் அது. அட ஆமா. தலையில எண்ணெய் வைக்கணும்டா, இல்ல இந்த ஏறினது இப்படி ஏறி போடும். ஏன் தலையில எண்ணெய் வச்சு வர முடியாதா? தேங்க அண்ணையா, நம்ம மட்டும் அதெல்லாம் தேய்க்கவே மாட்டோமே. தலையில நாளைக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது. குறிச்சு அறிஞ்சிரும் எல்லாரையும். அங்க பாருங்கடா, அவன் தான்டா ஸ்டூடெண்ட். எவ்வளவு அழகா படிய வச்சு எண்ணெய தடவி எப்படி வந்திருக்கான் பாருங்கடா. அவனை பார்த்து கத்துக்கங்க. நாளைக்கு அவனை மாதிரிதான் வரீங்க. பிரிச்சிருவா இல்லன்னா. தம்பி ராஜே, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ எண்ணெய் தடவிட்டு வந்திருக்கலாம். சொட்டமுத்தே விளையாடிட்டு இருக்கியா பால வச்சு? சொட்டமுத்தே ஒழுங்கா போயிடுங்க, சரியான கோவத்துல இருக்கும். விட்டாரு விட்டாரு, அம்மாட்ட பால் விட்டாரு. விட்டாருமா? இந்தா வாங்கிக்க. மாரியோ புள்ளையா இது? அடியே பிள்ளைகிட்ட என்ன விளையாண்டுட்டு இருக்கா? சும்மா பிள்ளைகிட்ட பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி அப்பாவுக்கு ஒரு பால் விட்டாரு. அப்பாக்கா குடு குடு குடு. அப்ப மோன தம்பி நீ விட்டேரிப்பா. அப்பா எல்லாம் வாலிபால் பிளேயர், நீ விட்டேரிப்பா. முத்து சொட்ட சொட்ட முத்து. தக்காளி வாங்கிக்கிறா. ஐயோ ஆத்தாடி. என்னங்க சேம் பிஞ்ச அடி பாவி. பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி. என்னங்க புள்ள ஏஞ்சி நிக்கிறாங்க. நிக்கிறேனா? நடக்கவே செய்வேன். ஏங்க புள்ள நடக்கிறாங்க. அப்புறம் என்ன தம்பி, கடைக்கு போய் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. எழுந்து நடந்தது ஒரு குத்தமாடா. தூங்குறாரு, நைஸா எடுக்க வேண்டியதுதான். ஐயோ எடுத்துரு எடுத்துரு. ஐயோ ஆயோ சீக்கிரம் எடுத்துரு. ஆத்தாடி இப்பதான் தும்மல் இருமல்லாம் வரும். இப்ப வச்சு கரெக்டா எட்ரி எட்ரி. தூங்குறாரு. அடச்சி சிச்சி, நான் பிட்டே அடிக்கல போங்க சார். தம்பி பாத்துட்டேன், எந்திரி. இப்படி கேவலமா பிட்டு வச்சு புக்கு வச்சு எழுதுறிய வெக்கமா இல்ல? வாழ்க்கையில படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் முன்னேற முடியும். சார், படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில சாதிக்க முடியும்னா அப்பேற்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்ல சார். தம்பி, வாழ்க்கைக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம். சார், சச்சின் டெண்டுல்கரே 10வது ஃபெயில் ஆகி தான் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. என்னாட்டியும் முடியும். தம்பி தம்பி டேய் மச்சான், நம்ம கிளாஸ்ல எதனா புதுசா கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணிருக்கு? ஆமா மச்சான், 2 பேரு. பேரு ஸ்வேதா சுசுகா. ஸ்வேதா சுசுகா. என்னடா மச்சான் கருப்பா அழகா இருக்கா? ஏய் மச்சான், எனக்கு தான்டா அவ. மச்சான் நான் பேசிக்கிறேன் மச்சான். பேசிக்கிட்டா, நான் லவ் பண்ணிக்கிறேன். டேய் நான் லவ் பண்றேன்னு சொல்றேன்டா. சரி பண்ணி தொலை. ஆனா சுசுகா எனக்கு தான். எப்பனாச்சும் வந்தீங்க கிழிச்செறிஞ்சிருவேன். டேய் சுசுகாவை பாரு, அங்க பாரு. வாவ்,
எப்படி இருக்கா பாரா, தாடி கிடி வச்சுட்டு பயங்கரமா இருக்காடா. அவ கண்ண பாரு, அவ மூக்க பாரு, சிரிப்பா பாரு, செதறுகிறா. எனக்கு தாண்டா அவ. எப்பனாச்சும் வந்தீங்க வகுந்துருவேன். நீ எப்படி யூனிஃபார்ம் வாங்க போற? நாளைக்கு தாண்டி வாங்க போறேன். நாளைக்கு தான் வாங்க போறியா? நான் இன்னைக்கே வாங்க போறேன். ஐயோ, நல்ல வேலை யாரும் பார்க்க. சீச்சி குசு முட்டடாவ.